ஜெஸ்வின் இங்கே பாரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டே. என்ன அப்படின்னா எங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி. போன வாட்டி நம்ம ஜெஸ்வின் குட்டி வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க, இப்போ நம்ம கையில் வந்துட்டாங்க. என்னப்பா ஜோ குட்டி இங்கே வாங்க, நீங்கள் வாங்க. ஏய் பாய் சொல்லு ஜோனு. பாய் சொல்லு. ஜெஸ்வின் நீ சொல்லியா? பாய் சொல்லுங்க. சொல்லுப்பா, சிரிப்பா பாருங்க. ஜெஸ்வின் பாய் சொல்லுமா. சூப்பரா கியூட்டா பாய் சொல்லுவாங்க. ஜெஸ்வின் வந்து என்ன ஜெஸ்வின் பாய் சொல்லுங்க. பட்டு பாய் ஏ சூப்பரா. பாய் ஜோகுட்டிமா, நீங்க பாய் சொல்லிருங்கடி. நீங்க பாய் சொல்லுங்கடா. ஏய் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? எங்கம்மா போறீங்க? சர்ச்சுக்கு போறீங்களா? அப்புறம் எங்க போறீங்க? அதுக்கப்புறம் KFC போவீங்களா? இன்னைக்கு கிடையாது. ஜோகுட்டி நீ எல்லாம் சாப்பிடவே கூடாது. ஜெஸ்வின் நீ பாய் சொல்றீ. கியூட்டா போய் சொல்லுவீங்களா நீங்க? சொல்லிருங்கடி தங்கப்பா. என் தங்க அப்பா எங்க இருக்காங்கடி? நம்ம இப்போ வந்து அண்ணா நகரில் இருக்க நம்ம சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு சும்மா சரவணா ஸ்டோரில் போய் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு தான் பிளான். ஏன்னா இவங்களை வச்சுட்டு ரொம்ப நேரம் நம்ம ஊர் சுற்ற முடியாது, முக்கியமாக மூவிக்கெல்லாம் போகவே முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு. அதனால் சும்மா அப்படியே போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பூ வாங்க தான் வந்திருக்கோம். மதுரை பூ மார்க்கெட்டுக்கிட்ட தான் பூ வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பூ வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும். பூ வாங்கிட்டு அப்படியேவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எனக்கு வந்து ராவினை நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். வச்சு விட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை தான் இது வந்துட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து அப்படியே நல்லா ஜாலியாக கிளம்பி போனோம். ஜெஸ்வின் குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து 4 பேரும் சேர்ந்து போகிறோம் வெளியில். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அப்பா வீட்டில் தான் ஜோ குட்டி இருப்பாளா, அதனால் நாங்களும் மோஸ்ட்லி வெளில போக மாட்டோம். இப்போ தான் போகிறோம். கல்யாண நாளுக்கு எல்லாருமே சேர்ந்து போகணுன்னு ஒரு ஆசை, அதனால் போனோம். சர்ச்சுக்கு தம்பி பண்ணது நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகவே இல்லை. இங்கே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சர்ச்சு. இங்கே போய் நம்ம வேண்டுனது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னோடய வாழ்க்கையில் நிறையவே நடந்திருக்கு. நான் குழந்தை இல்லைன்னு போய் அங்கே அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தேன். அடுத்த ஒரு 2 மந்த்லேயே வந்து பாப்பாவை கன்சீவ் ஆனேன். அதுக்கடுத்து வந்து பாப்பா வந்து பொண்ணு தான் வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதாமாட்ட ப்ரேயர் பண்ணேன். அதேமாதிரி எனக்கு பொண்ணு கிடச்சா. அதுக்கடுத்து நான் வந்து தம்பி வந்து எதார்த்தமாக அவன் நான் கன்சீவாக இருக்கேனேன்னு தெரில. அதுக்கடுத்து தான் எனக்கே தெரிஞ்சு கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் வந்து பாப்பாவோட தம்பி வயிற்றில் இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு வந்து அடுத்து பையன் பிறந்தால் நல்லாயிருக்கும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். எனக்கு அது மணிக்கு வந்து கடவுளோட கிருபையில் நல்லபடியாக சுகப்பிரசவமாக வந்து நம்ம தம்பி குட்டி பிறந்தான். அதனால் எனக்கு இந்த சர்ச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோக்குட்டி ரொம்ப ஹாப்பியாக அங்கே விளாண்டுட்டு இருந்தான். நல்லபடியாக போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்தோம். நாங்கள் போன அன்னைக்கு அங்கே ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களும் அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பி அப்படியே வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம சரணா ஸ்டோர் வந்துவிட்டோம். சரணா ஸ்டோர் வந்தாலே ஜாலி தானே. நம்ம வந்து நான் நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து சரணா ஸ்டோர் போனால் நிறைய காசு வச்சுட்டு போகணும், அப்போ தான் நம்ம வந்து அங்கே போயிட்டு வர முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம போய் நல்லா 100 ரூபாய் நம்ம கையில் இருந்தாலும் போதும், நம்ம ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரணா ஸ்டோர் போயிட்டு பாப்புக்குட்டிக்கு வந்து கொலுசு வந்து முத்தெல்லாம் உதிர்ந்துருச்சு. அதனால் சரி கொலுசு இன்றைக்கே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் நல்லா கொலுசு மாடல் பார்த்து நம்ம எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து தான் பாப்பாவுக்கு நான் வந்து கொலுசு எடுப்பேன். ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது நான் இப்போ இது 3வது கொலுசு பாப்பாவுக்கு இங்கே எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பிறந்த போதே. அதுக்கடுத்து அதை மாற்றிட்டு பாப்பா நடக்கும்போது ஒரு கொலுசு போட்டான். அதுக்கடுத்து அது இப்போ வந்து முத்தெல்லாம் விழுந்ததுனால இப்போ வந்து பாப்பா பிறந்து 2 வயசு ஆச்சுல, 2 வருஷம் ஆச்சு. அதனால் வந்து இப்போ ஒரு கொலுசு மாற்றுறேன். நல்லாயிருக்கும். இங்கே வந்து செய்குலி சதுரம் கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நல்லா நம்ம மடுகு நல்லா ஏறி இறங்கி நல்லா 7 ஃப்ளோர்லேயும் ஏறி இறங்கிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு வீக்கெண்டில் நல்லா அப்படியே போய் சுற்றிட்டு வர இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்பாட் தான் சொல்லணும். இதை பாப்புக்குட்டிக்கு வந்து சைக்கிள் பார்த்தோம். ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. சரி நம்மளால் இப்போ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி இங்கே சைக்கிள் வாங்குறதுக்கு நம்ம வந்து சைக்கிள் மட்டுமே ஒரு ஷாப்பில் வச்சுருப்பாங்களா, அங்கே போய் வாங்குறப்போ
ரேட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்புக்குட்டி வந்து இந்த சைக்கிள் கேட்டால் என்னால் வாங்கி தர முடியலை, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ குட்டி பிள்ளை தானே, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. ஆனால் கொஞ்ச நேரம் ஓட்டி விளாடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓட்ட வச்சு பார்த்துட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய டாய்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. நல்ல ரேட்டும் நல்ல குவாலிட்டியும் இருக்கும், நல்ல அதுக்கேற்ற ரேட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பேட் வாங்கினேன். பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டு ஒரு பால் வச்சு 27 ரூபா தான் போட்டிருந்துச்சு. நான் ரெண்டு எடுத்தேன், அதில் ஒன்று தான் எடுத்தேன் நான் ஃபைனலாக. அது மாதிரி நிறைய குட்டி குட்டி டாய்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போகிற குட்டீஸ்க்கு வந்து இது நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தேடி பார்த்து நம்ம ரேட்டுக்கு தக்கன நம்ம வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக டெடிபியர்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போய் அதில் போய் நிறையா ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மணிக்கு வந்து குட்டீஸை வச்சுட்டு நம்ம வந்து போக முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த குட்டீஸ்லாம் இந்த டாய்ஸ்லாம் பார்த்து அவங்க இறங்கி விளாடணுன்னு ஆசைப்படுவாங்களா, நம்மளால் வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள், டாய்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். நல்லா குவாலிட்டி நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எதை வாங்கணும் எதை வாங்க வேணாம் அந்த மணிக்கு தான் இருக்கும். அதே மணிக்கு வந்து ட்ரெஸ் செக்ஷனும் அதே மணிக்கு தான் நல்லாயிருக்கும். காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ட்ரெஸ் சைட்லாம் போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நம்ம வந்து தேடி பார்த்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மணிக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அது குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும் எல்லாமே வந்துட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் டாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டாய்ஸ் தான் போய் அதிகமாக வாங்குறது. டாய்ஸு, காஸ்மெட்டிக் திங்ஸ் வாங்குவேன். அப்புறம் ஸ்நாக்ஸு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அந்த மணிக்கு தான். அப்புறம் வந்து நகை சீட்டு போட்டிருந்தேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நகை சீட்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பவுன் நகைலாம் எடுத்தேன். அந்த வீடியோ நான் போடுறேன். இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். அது எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, ஏன்னா நகை சீட் போட தான் நம்ம வந்து கண்டிப்பாக நகை எடுக்க முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு. ஏன்னா நகை ரேட்டு ரொம்ப போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து பாப்புக்குட்டிக்கு வந்து அவ்வளோதான் வெளில வந்துட்டோம். வெளில வந்து நல்லா ட்ரெயினில் வந்து போகிறேன்னால சரின்னு உட்கார வச்சுட்டோம். பயப்பட ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் அது நல்லா ஜாலியாக இருந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணோமா அப்படியே உட்காந்துட்டா. சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கு ஜெஸ்வினா. ஜெஸ்வின் எப்படி பிரிக்கிறாங்க ஜெஸ்வினுக்கும் அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. அந்த அண்ணாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக நல்லா விளாடுப்பா அப்படின்னு சொல்லி நல்லா அந்த அண்ணா ரொம்ப நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே தான் சுற்ற விட்டுக்கிட்டே இருந்தாங்க ட்ரெயினில். நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜோகுட்டி வந்து எங்களையும் கூப்பிட்டா வாங்கன்னு, நாங்கள் உட்கார முடியாதுல்ல. அதுக்கப்புறம் காரில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 30 ரூபீஸ் தான். நமக்கு ஏற்ற ப்ரைஸ் இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால். சரணா ஸ்டோரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி இங்கே வந்துடுவோம், வந்து ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போகிற மணிக்கே இருக்கும் வீக்கெண்டில். நீங்களும் வந்து பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் நல்ல ஏற்ற ஸ்பாட்னு சொல்லணும். நல்லா அந்த விளாடுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா தூங்கிடுவாங்க டயர்டாகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்களும் அப்படியே பிரியாணி சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அழுகும்போது நம்மளும் அவன் சவுண்டு கற்றுனோம்னா ஆஃப் ஆயிடுவியா. எங்கடி பிரியாணி வாங்க வேணாண்டி.